கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள பாலாற்றங்கரை ஆஞ்சநேயர் கோவிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்து கரைபுரண்டு ஓடுகிறது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் நடேசன். வணக்கம். தற்பொழுது ஆற்றில் வெள்ளம் போய்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கரையோர மக்களுக்கு என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன? அங்குள்ள சூழல் என்ன? வணக்கம். அதாவது அண்மையில் தமிழகத்துல கோடைமழை பலமாக பெய்து வருகிறது. இந்நிலையில் நேற்று ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் கோவை மாவட்டத்தில் அதிக அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அறிவித்திருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பலத்த மழை பெய்து வந்தது. இதன் அடிப்படையில் பொள்ளாச்சி அருகே உள்ள கதியருவி உள்ளிட்ட பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்நிலையில் நேற்று இரவு பெய்த பலத்த மழையின் காரணமாக பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதாவது ஆனமலை அடுத்துள்ள பாலாற்றின் நடுவே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் பிரசித்தி பெற்ற கோயிலாக இந்த கோயிலுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் சாமி தரிசனம் செய்து வழக்கம். நேற்று இரவு பலத்த மழை பெய்த காரணமாக நேற்று இரவில் இருந்து அதாவது அதிகாலையில் இருந்து தற்போது வரை வெள்ளம் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த கோயில் ஒரு பகுதியிலிருந்து ஆற்றின் நடுப்பகுதி அமைந்திருப்பதால் இந்த கோயிலுக்கு செல்வதற்கு தரைமட்ட பாலத்தில் தான் செல்ல வேண்டும். தற்போது தரைமட்ட பாலத்தை மூழ்கடித்து மழை வெள்ளம் செல்வதால் தற்போது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பக்தர்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு தற்போது தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தற்போது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருப்பதால் கரையோரங்களை துணி துவைக்கவோ குளிக்கவோ கூடாது என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளனர். தற்போது போதுமான தடுப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தி கோயிலுக்குள் யாரும் நுழையாதவாறு இந்து சமயத்துறை சார்பில் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நன்றி நடேசன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.